கேப்டன் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சில பேருக்கெல்லாம் பாருங்களேன், லேடிஸ்க்கு முக்கியமாக அதுவும் பர்டிகுலராக என்ன ஆகும்னா, அந்த இடுப்பில் வந்து பாவாடை கட்டுறதுனாலையோ அல்லது சுடிதார் போட்டால் கூட அதனுடைய நாடா பிடிச்சி இறுக்கி கட்டுறதுனாலையோ அல்லது சில பேர் ஆண்களுக்கெல்லாம் வந்து இந்த பட்டையாக பெல்ட் போட்டு கட்டுவாங்க, அதனாலேயோ எதனாலேயோ மொத்தத்தில் இறுக்கமாகி அந்த இறுக்கத்தில் வேர்த்து வேர்த்து உள்ளுக்குள்ளே இருந்து அதனால் படை அப்படின்னு சொல்கிற மாதிரி சில பேருக்கு பரம்பரையில் கூட அந்த மாதிரிலாம் இருக்கலாம். அதாவது கருப்பாகி அந்த இடம் வந்து இது திருப்பி திருப்பி அது மேலே இது கட்டுறதுனால கூட அந்த அந்த தோலெல்லாம் உரிச்சுண்டு புண்ணாகி ரணமாகி அப்படியும் வரும். ஆக அது ஒரு மாதிரி படம் மாதிரி இருக்கும் அந்த எல்லா இடத்துலையும். அந்த அதுவும் முக்கியமாக அந்த டைட்டாக எங்கெல்லாம் கட்டுறோமோ அந்த இடத்துலலாம் அந்த மாதிரி படம். சில பேருக்கு இந்த ஜட்டி போடுமோ அதனுடைய கால் விளிம்பு அந்த எலாஸ்டிக்கு விளிம்புக்கிட்ட அந்த இடம்லாமும் அந்த டைட்னால் அந்த மாதிரி வரும். அது ஒரு விதமான புண்ணும் வரும். அந்த மாதிரி அது படைன்னு சொல்லுவோம். அந்த படையினால் என்ன ஆகும்னா கொஞ்ச நாளில் அப்படியே அரிக்கும், அப்படியே சொரிஞ்சு அது புண்ணாயிடும், ரணமாயிடும். அந்த மாதிரி வரக்கூடாது, அப்படிலாம் நம்ம வச்சுக்கக்கூடாது. ஓரளவுக்காவது கொஞ்சம் தளர்ச்சியான ட்ரெஸ்ஸை தான் போடணும். அப்படிலாம் பண்ணிக்கிட்டே வந்தோம்னாலே நமக்கு அதெல்லாம் வரவே வராது. ஆனால் சில டைமில் நம்ம அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து டைட்டாக போடும்போது அந்த மாதிரி இறுக்கத்தினால புண்கள் வரும், அது படையாக மாறிடும். அதாவது என்னென்னா, அந்த புண்ணை கவனிக்காமல் இருந்தாலோ அல்லது ஒவ்வாத மருந்துகளை திருப்பி திருப்பி வேறு எதையாவது போட்டு அதை மறைக்கிறதுக்கு பார்க்குறதுனாலையோ எதனாலேயோ அது திருப்பி நிறையாகி ஜாஸ்தியாகி கருப்பாக வளையமாக வர ஆரம்பிச்சிடும். அதுதான் படைன்னு சொல்கிறது. இப்படிலாம் இருக்கக்கூடாது. அது ஈரம் பட்டு கூட சில பேர் வந்து ஈர ட்ரெஸ் எப்பவும் போட்டுட்ருப்பாங்க. அது ஈரம் வந்து எப்படி இருக்குன்னா, அவங்க வேர்வையால் கூட இருக்கும். அந்த வேர்வை பட்டு அந்த ட்ரெஸ்ஸு ஈரமாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு வேர்க்காத போது கூட அந்த ட்ரெஸ்ஸை அவங்க அது மேலேயே போட்டிருக்கிறதுனாலையும் அந்த ஈரத்தினால கூட அந்த மாதிரியெல்லாம் வரலாம். அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது போகிறதுக்காக ஈஸியான ஒரு மருந்து தான் சொல்கிறேன். இது ஆண் பெண் யாருமே 2 பேருமே அதை போட்டுக்கலாம். அருகம்புல்லில் கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி புண்ணு படை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அருகம்புல், அதே போல் மருதாணி இலைகள். மருதாணி இலை வந்து பத்திர மருதாணியாக இருந்தாலும் சரி, பத்தாத மருதாணியாக இருந்தாலும் சரி, அதாவது நல்ல திக்காக சிகப்பு கலராகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மருதாணி ஒரு மருதாணி இது அப்படியே சிகப்பாகவே ஆகாது, ஆனால் மருதாணி வாசனை இருக்குது, மருதாணி இலையாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மருதாணி பூலாம் வாசனையாக இருக்கும். அதனுடைய இது தான், அதுவும் எல்லாமே ஒன்று தான். ஆனால் சில இது அந்த மாதிரி பத்தாமல் இருக்கும். அது மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. அந்த மாதிரி மருதாணி இலையாக இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது அருகம்புல் இலைகள், மருதாணி இலை, மஞ்சள். இந்த மஞ்சள் வந்து ஆண்களாக இருந்தால் கஸ்தூரி மஞ்சள் வச்சுக்கலாம், பெண்களாக இருந்தாலும் கஸ்தூரி மஞ்சள் வச்சுக்கலாம். பெண்கள் வந்து சாதாரண மஞ்சளும் வச்சுக்கலாம். இதில் வந்து பசு மஞ்சள் கிடச்சிதுன்னா ரொம்பவே நல்லது. அந்த பசுமஞ்சளாக இருந்தால் என்ன பண்ணணும்னா, மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு அதுக்கு பிறகு அந்த உள்ளே இருக்கிற அந்த மஞ்சளை மட்டுமே எடுத்து இந்த 3ஐயும் சேர்த்து ஒன்றா வச்சு நல்லா நைஸாக அரைச்சிடணும். நைஸாக அரைச்சிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, எவ்வளோ தூரத்தில் அந்த புண்ணு இருக்கோ, சில பேருக்கு இடுப்பு சுற்றி கூட நிறையாவே இருக்கும், சில பேருக்கு கால் இடுக்கு 2லேயும் நிறையா இருக்கும். அந்த மாதிரி எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அதை நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். கொஞ்சமாக சில பேருக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும் இந்த பாவாடை நாடா கட்டி அல்லது சுடிதாரோடைய நாடா கட்டி அந்த மாதிரி இருக்கும் சில பேருக்கு. அந்த மாதிரி கொஞ்சமாக இருக்கிற இடத்துக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி இதை என்ன பண்ணணும், அப்படியே பசுமையாகவே அரைச்ச கையோடையே அதை எடுத்து அந்த இடத்துல பூசிடணும். அதனால் நீங்கள் எப்போ இந்த மாதிரி பூசணும் அப்படிங்கிறது இருக்கிறதுனால நீங்கள் எப்போ ஃப்ரீயாக வீட்டில் இருக்கீங்களோ அந்த டைமில் இதை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதை காலை மாலை மதியம் இதெல்லாம் கிடையாது. எப்போ வேணாலும் நீங்கள் வீட்டில் இருக்கிற டைமில், ஃப்ரீயாக இருக்கிற டைமில், லூஸாக ட்ரெஸ் போடுற டைமில் இதை மாதிரி அரைச்சி அதை தடவிக்கோங்க. அப்படி தடவும் போது தொடர்ந்து ஒரு 2 நாள் 3 நாள் தடவும் போதே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புண்ணெல்லாம் ஆறிடும். ஆறின பிறகும் நீங்கள் தொடர்ந்து தடவிட்டு வந்தீங்கன்னா அந்த கருப்பாக படையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாமும் மாறி நல்லாவே அப்படியே சாதாரண ஸ்கின்னாக உங்களுக்கு ஆகிடும். இது ஆக்சுவலாக நீங்கள் இதெல்லாம் தடவிட்டு க்ளீன் பண்ணும்போது, க்ளீன் பண்ணி கையோட காட்டன் துணியை வச்சு தொடச்ச பிறகு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் எடுத்து தடவிக்கங்க. அந்த கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போதும், அவ்வளோ சுகமாக உங்களுக்கு வழவழப்பாக இருக்கும். அந்த தேங்காய் எண்ணெயை தடவை சொல்கிறேன்னா, இதெல்லாம் தடவி இதெல்லாம் அலசி எடுத்த பிறகு ட்ரையாக இருக்கக்கூடாது உங்கள் ஸ்கின்னு. அதுக்காக அந்த தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் தடவுங்க. தேங்காய் எண்ணெயும் ஒரு ஆன்டிபயோட்டிக் தான். அதனால் இந்த புண்ணை ஆற்றுறதுக்கு அதுவும் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் கண்டிப்பாக இது எவ்வளோ
ஈஸி, சுலபமாக செய்யலாம். யார்கிட்டையும் போய் கேட்கணுன்னே அவசியம் இல்லை, நீங்களே செஞ்சுக்கலாம். அதனால் இதை செஞ்சு நல்ல பயனடைங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.